பிதாவுக்கு மகிமை, துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபணும். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நண்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மனோருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த மகா விசேஷமான கிறிஸ்மஸ் பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இந்த மகா விசேஷமான மகா ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் பண்டிகை அடியாள் காண கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராயில் பங்கு பறந்த கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் இந்த பண்டிகை நாளை கண்ட எத்தனையோ பேர் நல்ல பிதாவே, இந்த வருஷத்து பண்டிகை நாளை காணக்கூடாதபடி உலகத்தை விட்டு கடன் சென்ற போதிலும் அடியார்களுக்கு இந்த நாளையும் தந்து, இந்த பண்டிகை நாளையும் தந்து, இந்த பண்டிகை ஆராயம் தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்கள் அளவில் நடந்துள்ளதாக இறக்கிஞ்சை விட வேண்டிக்கொள்ளும். பிதாவே, உடைய கிறிஸ்மஸ் பண்டிகை நாள் வருவதான ஆசீர்வாதங்களை மட்டும் ஜனங்கள் அடைந்துள்ளதாக, ஏராளமாக தாராளம் அடைந்துள்ளதாக, உடைய பிறப்பின் பண்டிகை ஆகிய இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மூலம் வருவதான ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் அளவில்லாமல் அதிகமாக அடைந்துள்ளதாக கிருபை விட வேண்டிக்கொள்ளும். பிதாவே, நல்ல பிதாவே, நீர் மனுஷனாக உலகத்தில் பிறந்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மகிமை விட்டு நேர் இந்த பூலோகத்தில் ஈனக்கோலத்தில், ஏழை கோலத்தில், மிகவும் தரித்திரமான கோலத்தில் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, மாட்டுக் கொட்டகையில் நீர் பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உண்மையை நீர் தாழ்த்தி வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். பாவிகளான மனுஷர்களுக்காக, பாவிகளாகிய மனுக்குலத்திற்காக, அடியாளுக்காக நீர் நல்ல பிதாவே உலகத்தில் காணப்படுவதான சகல ஜனகமாக நீர் விதமாக நீர் உம்மை தாழ்த்தினருக்காக ஸ்தோத்திரம், பெருமையாக்கினருக்காக ஸ்தோத்திரம், அடிமையின் ரூபம் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம், மனுஷர் சாயலான அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே மகா உன்னதமான தேவனாகிய நீர், பரலோகத்தில் வீற்றிருந்தவராகிய நீர், பரலோகத்தை ஆளை செய்து கொண்டிருந்தவராகிய நீர், நல்ல பிதாவே பரலோகத்தின் மகா மகிமைகளெல்லாம் விட்டுவிட்டு அங்குள்ளதான எல்லா சௌபாக்கியங்களையும் விட்டுவிட்டு நல்ல பிதாவே மகா நிர்பந்தமான நிலைமையோடு இந்த உலகத்தில் வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அடியாளுக்காக மகா கோரமாய் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து மகிமையாக ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணி தரும்படியாக உலகத்தில் நேர் ஈனக்கோலத்தோடு வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, Bahani dham tune urbiana tanasant bino kamana dana this light in order one commands gamanadina dana kama duhantana zanaspana divanadu come the spine nobranitila idiantana the spine or two kathaspan adilene gaman abrudini adilene atkoma isman ladusana divana gaman abortana yesus gamini dinu the span by not to like gamaruduni yesus Labdana Gamanasas spine or do one I redolidenius. Bainakadila in a spine or Rivanatina is a Gamarodina, Gamanada, Nadunudina, the neck Kamaradis. Ladindish, Abdana do one I Gamadis. Adi Andam Lade, Engel Devanes Totra. Adi Andam La Engels on the Daves Totra. Maga Unadamana Engel Devanes Totra. Sarva Vallamayum. சர்வ அதிகாரம் நிறைந்த எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி மகா மகிமையான இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் மனுமக்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், அடிமைகளுக்காக பாவிகளாய் அடியாளுக்காக நீர் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே மனுமக்களை பாவத்தில் விடுவிக்கும்படியாக வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாதவராகிய நீர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்படியாகவும் கொண்ட நீர், ஈன கோலத்தோடு மனுஷனாக வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் பிதாவே அப்பா பிதாவே மகா உன்னதமானவராகிய நீர், மகா பெரியவராகிய நீர், வல்லமை அதிகாரம் நிறைந்தவராகிய நீர், நல்ல பிதாவே அடியாளுக்காக விதமாக உண்மையே தாழ்த்தி கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம்.
வெறுமையாக்கி வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. எங்கள் பிதாவே, கமா தீமன்னாடு புரோகானாகமா லாகமத்துனாகனது கானதீனதான கம் த ஸ்பைனாடு ஒன் கம் த சட்டினி டிவண்டன வக்கமரதுனாயினா லாதீசம் லப்ஜி சலப்ஜினி ஜினக்கமா நுவேந்தனா டினோகுரேதஸ். நல்லதாவே, பாவத்துக்கு அடிமைப்பட்டு மகா கொடிய அக்கிரீகதேரிதான கடலுக்கும் மகா பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு மனுமக்களை நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்து உம்முடைய மகிமையான மோட்ச பாக்கியத்தை, நல்லதா சொர்க்க பாக்கியத்தை, பரலோக பாக்கியத்தை தரும்படியாக வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் தாவே. மாட்டுக்கொட்டையில் வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். தலை சாய்க்க இடமற்ற தரித்திரராக வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, அப்பா தாவே, ஊற்றமற்றவராக எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த உலகத்திலே வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் தாவே. எங்கள் தாவே, அப்பா தாவே, நீர் இந்த உலகத்தில் பிறந்தால் வருகிறான மகிமையான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உடைய ஜனங்கள் அடைந்து கொள்ளத்ததாக நீர் கிரேசி விட வேண்டிக் கொள்கிறோம் தாவே. இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் தாவே. நல்லதாவே, பரலோகத்துள்ளதான சகல பாக்கியங்களை அடையாளம் கொடுக்கும்படியாக பரலோகத்துள்ளதான சகல சௌபாக்கியங்களை நீர் விட்டு விட்டு இந்த உலகத்தில் வந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் தாவே. எங்கள் தாவே ஸ்தோத்திரம். பெகோ மனா தினாசு ஷடல் டிகன் ஷாம் டினோடு வனாய் கமன் லப்ஜிஷ்னபின் அப்ரூடிலே நகம்ச சனாதுனு காதனக்கமன் த ஸ்லாட்டினி டினத்துனா ப்ருடு கமா பஹனு லபினிதினு சபத்தானடினி புருடு நபத்தனத்துனு గమనియం చానదీన సంసనాడు బ్రహన్ ప్రబదునుడిని ఆరదనత్తున సులోడినే బ్రాండన్ కప్తిస్లఠిని బ్రియంటనా దీసస్ లఘునియావదనమత్ லிபினியோடிலே டெஸ்லடன் கமரா தீசஸ். நல்லதாவே, நீர் அதிசயமானவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய நாம அதிசயமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதிசயமானவராக நீர் இந்த வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே, அதிசயமானவராக நீர் உலகத்தில் வெளிப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை இந்த உலகத்தில் வந்து நீர் செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்ட எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் தோன்றிய எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் ஸ்திரீயிடத்தில் மாத்திரம் தோன்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் வைத்த நீர் பேசின வண்ணமாக ஸ்திரீயிடத்தில் மாத்திரம் நீர் தோன்றி, ஸ்திரீயிடத்தில் மாத்திரம் தோன்றி நல்லதாவே மனுமக்களுக்காக நீர் கல்வாரியில் பாடுபட்டீர், மரித்தீர். சாத்தான் தலையை கூட நசுக்கி விட்டீர். நல்லதாவே சாத்தானோட ஆதிக்கங்களை ஒழித்தீர். நல்லதாவே அப்பாதாவே நீர் இந்த உலகத்தில் வந்து மனுமக்களுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை விட்டு விடையத்திருக்கிறீர். நல்லதாவே பேவிசாசன கட்டிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, எல்லா விடுதலையும் நீர் ஆயத்த விடையத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலையா ரட்சிப்பை ஆயத்த விடையத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பாவமன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த ஜீவிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் நீர் உடைய பாடுமானத்தின் மூலமாக ஆயத்த விடையத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். மகா வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது அதிகமாக ஆசிரியம் விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே, உம்முடைய பிறப்பினதான எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய ஜனங்கள் அடைந்துள்ளதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆகிய உடைய பிறப்பின் பண்டிகை மூலம் வருவதான சகல ஆசீர்வாதங்களையும் எல்லா ஜனங்கள் அடைந்துள்ளதாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உலகம் முழுவதும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையத்துக்காக கிருபை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உலகத்துக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மூலமாக மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாக, மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டாக, மிகுந்த நன்மைகள் உண்டாக, மிகுந்த பாக்கியங்கள் உண்டாக, மகிமையான ரட்சிப்பு உண்டாக, மகிமையான விடுதலை உண்டாக இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆராதனை நீர் பொறுப்பட்டு நடத்தும்படியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீரே அடியானை கண்ணோகப்படியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பலப்படுத்தப்படியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சக்தி படுத்தப்படியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீரே பேசுபடியா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீரே கிரியேசி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீர் எல்லாரையும் அளவில்லாத இதுமாய் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஊழியத்தாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா ஆசீர்வாதமாக நடைபெறத்தை இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்தை இடப்பெற்றலும், குழந்தைகள் சிறு பெரிய எல்லாரையும் ஆசீர்வதித்தலும்,
யார் மேல் கிருபையா இரக்கமாய் அன்பாரும் தயவாயிரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியின் மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், பிதாவை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 45வது பாட்டு. சந்தோஷம் கொண்டாடுவோம் இத்தாரணி
தாவுக்கு மகிமை துதின மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நண்புக்காக ஸ்தோத்திரம், இரத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இறக்கங்களுக்காக மன இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகா ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மகா விசேஷமான இந்த கிறிஸ்துவ பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, அப்பா பிதாவே, இந்த பண்டிகை நாளை காணவும் இந்த பண்டிகை ஆராதனையில் பங்கு வர நீர் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த ஆவியான மூலமாக இந்த ஜனங்களோடு நீர் பேசி இடைப்பட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரலோகத்திலிருந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஜனங்களோடு பேசி இடைப்பட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்லதா இப்படி ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமாக இப்படி ஜனங்களை கட்டளையிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குரியதான ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிறப்பு வருகிறதான ஆசீர்வாதங்கள் நல்லதாகவே ஏராளமாக தாராளமாக அளவில்லாமல் உள்ள ஜனங்கள் அடைந்துள்ளதாக அதற்கென நீர் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்லதாகவே ஸ்தோத்திர அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே பேசும்படியாய் நீரே கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுகிற அழுக்கை போல காணப்படுகிறதான அடியான் மேல் நீர் கிருபையாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியானை அதிகமாக பலப்படுத்திகளும் சக்திப்படுத்திகளும் இந்த பலத்தை கரத்தில் எடுத்து ஓய்வுபடுத்திகளும் திருநாமத்தை மேம்படுத்திகளும் திருவார்த்தையில் பேச அறிவித்தள்ளும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்கள் யாவரும் கட்டளையிட்டள்ளும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தள்ளும் குழந்தைகள் சிறிய பெரிய எல்லாரும் ஆசீர்வித்தள்ளும் யார் மேல் கிருபையாக இரக்கமர் அன்பாரும் தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் அன்புள்ள பரபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதின மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்தியபிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கும் உத்தேசம் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உள்ள தீர்க்கதரிசனம் இது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் காணப்பட்டதான மிகவும் பிரதானமான தீர்க்கதரிசியில் ஒருவன் இவன் ஏசாயா. அவன் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து பிறந்தார் கொடுக்கப்பட்டார் என்பதாக சொல்லுகிறான். அவருடைய ஆவிக்குரிய கண்களால் கண்டான். ஆவிக்குரிய அவ்வளவா இருந்தது. ஆகவே அவன் பிறந்ததை குறித்து சரியானபடி சாட்சி சொல்லுகிறான். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு பேச அறிவித்ததான தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், மனுஷனாக பிறந்தார், இயேசு என்ற நாமத்தில் பிறந்தார். நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு என்ற நாமத்தில் இந்த உலகத்திலே பிறந்தார். நம்மோடு இருக்கும்படியாக இம்மானுவேல் என்ற நாமத்தில் பிறந்தார். உலகத்துள்ளதான சகல ஜனங்களுக்குமாக பிறந்தார். ஒரு வகுப்பான ஜனங்களுக்காக அல்ல, எல்லாருக்காக பிறந்தார். எல்லா ஜனங்களுக்குமாக அவர் பிறந்தார். நமக்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். நமக்காக அவர் குமாரனாக அல்ல தேவகுமாரனாக கொடுக்கப்பட்டார். பாலகனாக குழந்தையாக பிறந்தார். தேவகுமாரனாக அவர் இருக்கிறார். தேவகுமாரனாக அவர் கொடுக்கப்பட்டார். நேரடியாக தேவனாக பிறக்க முடியாது. ஏன்? அவர் வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாத மகா உன்னதமான தேவன். 2 தாளாகமும் 6 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறோம். வானாதி வானங்களும் உம்மை கொள்ள மாட்டாதே. வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாத மகா பெரிய தேவன். அப்படி சாட்சால் வாசியுங்கள். தேவன் மெய்யாக மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ள மாட்டாத
மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66 என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் என சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி என பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் என கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? வானத்தை சிங்காசனமாக கொண்டவர், பூமியை பாதப்படியாக கொண்டவர் ஆகியவர் தேவகுமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். தேவகுமாரனாக அவர் கொடுக்கப்பட்டார். குழந்தையாக உலகத்திலே நமக்காக பிறந்தார். அவருடைய ரூபம் எப்படி? நம்ம போல உள்ளதான ரூபம், மனுஷனை போன்றதான ரூபமுடையவர் அவர். ஆகவே மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். மனுஷனை மனுஷையும் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார், படைத்தார். ஆதியாகமம் 1:27 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். நம்ம போன்றதான் மனுஷ சாயல். மனுஷனுடைய சாயலை உடையவர் தான் ஆண்டவர். ஆண்டவருடைய சாட்சால் ரூபத்தை கண்டால் ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, செத்து போவான். மோசே ஒரு முறை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் அவருடைய முகத்தை ஒன்றும் காணவில்லை. பின்பாகத்தை பார்த்திருந்தான், முது பாகத்தை தான் கண்டது. அவர் ரூபத்தை ஒன்றும் காணவில்லை. ஆகவே மனுஷனுடைய சாயலையும் மனுஷனுடைய ரூபத்தையும் உடையவராகிய தேவன் மனித குழந்தையாக பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்தார். தேவகுமாரனாக கொடுக்கப்பட்டார், பாலனாக பிறந்தார். அவருடைய பிறப்பு எப்படி? மகா அதிசயமானது. நாம அவஸ்தையில் என்ன வாசி கேட்டோம்? அவர் நாம அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அதிசயமானவர் அவர், மகா அதிசயமானவர். அவருடைய நாமமே அதிசயம். தியாகிகள் புஸ்தகம் 13:18 அவருடைய நாமம் அதிசயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயம், அதிசயமானவர், அதிசயமானவராக தோன்றினார். அதிசயமானவராகிய தேவன் அதிசயமானவராக பிறந்தார். அதிசயமானவராக இந்த உலகத்திலே உதித்தார். அதிசயமானவராக இந்த உலகத்திலே ஜென்மம் எடுத்தார். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய பிறப்பை அதிசயம். அவருடைய பிறப்பை குறித்து ஆதியாகமம் 3:15 சொன்னார். ஆதாம் ஏவாளும் ஆண்டவரால் முதலாக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருந்தார்கள், தேவனை பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தார்கள், தேவபக்தியுடையவர்களாக இருந்தார்கள், தேவனை பிரியமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள், தேவபக்தியுடைய பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அவருடைய கட்டளை கை கொண்டு, ஒரே ஒரு கட்டளை, அந்த கட்டளை கை கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இருக்க பிசாசனுடைய பொய்யான வார்த்தையை நம்பி ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். பாவத்திலே விழுந்தார்கள், பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள். அவர்கள் பாவத்துக்குள்ளே விழுந்ததன் மூலமாக அவர்களது சகல சந்ததிகளும் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள், வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், விழுந்து விட்டார்கள், வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். சரீர பிரகாரமாக தாய் தகப்பனுகிறதான நோய்கள் பிள்ளைகளுக்கு பரவுகிறது. அவ்வண்ணமாக இந்த ஆதாமும் ஏவாளும் ஆதி தகப்பனும் ஆதி தாயும் பாவத்துக்குள்ளே விழுந்து பாவிகளாய் போற நிமித்தமாக அவர்களது சகல சந்ததிகளும் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள். அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையான இவ்விதமான ஒரு நிலைமை வருதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே இவர்களுக்கு ஒரு மீட்பை, இவர்கள் ரட்சிப்பை, இவர்கள் விடுதலையை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று இவர்களை உண்டு பண்ணவர் முன்னதாகவே
அல்ல உலகத்தோற்று முன்னதாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். அல்லாவிடில் இவர்கள் தப்பவே மாட்டார்கள். ஒரு மனுஷன் தப்ப முடியாது. பாவத்துக்குள்ளே விழுந்த இவர்கள் அப்படியே கைவிடப்பட்டு விட்டால் சந்தானமாக பாவிகளாக மாறி அப்படியே அழிந்து போவார்கள். ஒருவராவது பல்லவராஜத்திற்கு தான் அனுபவத்தை அடைய மாட்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களை உருவாக்க முன்னதாகவே தெரியும். இவர்களை உண்டு பண்ணவர் முன்னதாகவே, படைக்கு முன்னதாகவே இவர்கள் கீழ்ப்படியாமை காண்பிப்பார்கள். சாத்தாவுடைய வஞ்சகத்துக்குள் அகப்படுவார்கள். சாத்தாவுடைய பொய் வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமை காண்பித்து தொலைந்து போவார்கள், நஷ்டமடைந்து போவார்கள், பாவத்துக்குள்ளே விழுந்து போவார்கள், வீழ்ச்சி அடைந்து போவார்கள், நரக கொள்ளிகளாக மாறி போவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து அவளை விடுவிப்படியாக சித்தம் கொண்டு என்ன செய்தார்? விதமாக பாவத்தில் விழுந்து நஷ்டப்படுகிறதான ஜனங்களுக்காக தாமே இந்த உலகத்தில் வந்து அவர்கள் அடைய வேண்டியதான தண்டனை பாவிகளாகிய நாம் எல்லாம் என்ன? ஆதாமன் சந்ததியார். ஆதி தகப்பனார் ஆதாமன் சந்ததியார் நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேரை தவிர மீது அத்தனை பேரும் ஜலப்பிரளயத்தான அழிக்கப்பட்டார்கள். அப்படி பார்க்கும்போது அடுத்தது நோவாவின் சந்ததியார் நாம். ஆதியில் என்ன? ஆதாமன் சந்ததியார் தான் நாம் யாவரும் பாவத்தில் விழுந்துவோம் என்று ஆண்டவர் அறிவார். ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்குள்ளே விழுந்து போனதனால் சந்ததிகள் எல்லாரும் பாவத்துக்குள்ளே விழுந்து போவார்கள், நஷ்டமடைந்து போவார்கள், தொலைந்து போவார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்தார். முன்னதாக எல்லாம் அறிகிறவர் அவர் சர்வ ஞானம் படைத்தவர். அந்த ஞானத்தினால் எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிந்து கொள்கிறவர். ஆகவே மனுமக்களுக்கு இருந்து ஒரு விடுதலை உண்டு பண்ண, உலகத்தை உண்டு பண்ண முன்னதாகவே சித்தம் கொண்டார். ஆகவே அவர் தாமே இந்த பாவிகளாய் போற நமக்காக, ஆதாமன் சந்ததியார் ஆகிய நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவரே அனுபவிக்கும்படியாக சித்தம் கொண்டார். ஒரு ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் பிறக்க அவர் தீர்மானம் கொண்டார். அந்த தீர்மானத்தை ஏதேன் தோட்டத்திலே சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவரும் தலையை நசுக்குவார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் பாடுபடும் போது அவருடைய கரங்கால்கள் எல்லாம் ஆணிகளால் கடாவப்பட்டது. அவருடைய கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டு நசுக்கப்பட்டது. அவ்வேளையில் ஆண்டவர் என்ன செய்தார்? சாத்தாவுடைய தலையை நசுக்கி விட்டார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அவனும் அவருடைய ஜனங்களை எல்லாம் சேர்ந்த ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆணிகளை அடித்தார்கள். அப்பொழுது அவருடைய காலில் நசுக்கப்பட்டது. அந்த வேளையில் என்ன? சாத்தாவுடைய தலையை உடைத்து விட்டார், நசுக்கி விட்டார். அவ்வேளையில் அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வார்த்தைப்படி தலையை நசுக்கி அங்க விட்டார். தலை நசுக்கப்பட்டான் சாத்தான். ஸ்திரீயின் வித்தாக அவர் வெளிப்படுவது சொன்னார். சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆன பிறகுதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்திரீயின் வித்தா வெளிப்பட்டார். ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் தோன்றினார். பொதுவாக விவாகான ஆட்களுக்குள் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இது எப்படி? கன்னிகையான ஸ்திரீ, விவாகம் ஆகாத ஸ்திரீ, கன்னிகையான ஸ்திரீ, பரிசுத்தமான ஸ்திரீ, நல்ல தாழ்மை உள்ள ஸ்திரீ, கற்புக்கரிசியாக காணப்பட்டதான ஸ்திரீ, ஏழ்மையாகவும் எளிமையாக காணப்பட்ட ஸ்திரீ, மிகவும் தாழ்மையான அனுபவத்தோடு காணப்பட்ட ஸ்திரீ, ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதான ஸ்திரீ, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அஞ்சு அடங்கி நடக்கிற ஸ்திரீ, அவருடைய வயிற்றில் ஆண்டவர் பிறந்தார். ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார். ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் தோன்றினார், அதிசயமானவராக தோன்றினார். பொதுவாக விவாகான ஆட்களுக்குள் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 127ஆம் சங்கீதம் 4வது என்ன வாசிக்கிறோம்? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் கொடுக்கிற பலன் தான் கற்பத்தின் கனி. பிள்ளைகள் கற்பத்தின் கனி ஆகிய பிள்ளைகள் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது பிள்ளைகள் எப்படி? ஆண்டவரால்
ஒரு அதிசயமாக தான் பிறக்கிறார்கள். இரக்கமாக தானமாக அதிசயமாக கொடுக்கிறார். ஆண்டவர் பிறந்த என்ன? அதிசயத்தின் மேல் அதிசயம், மகா அதிசயம், சொல்லியறிய கூடாதான அதிசயம். மகா அதிசயத்தின் மேல் மகா அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயமாய் தோன்றினார், மகா அதிசயமாக தோன்றினார். இப்படி யாரும் தோன்றினதும் இல்லை, பிறந்ததும் இல்லை, இது தோன்ற போறதும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. முதலாவது என்ன வாசிக்கட்டும்? அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். எதுவும் செய்ய அவரு வல்லமை உண்டு என்பது தெரிகிறது. அதிசயமானவராக தேவனுக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு. அவர் நினைத்தபடி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி எதையும் செய்ய வல்லமை உண்டு என்பது வெளிப்படுகிறது. வல்லமையின் தேவன், எவராலும் செய்யக்கூடாத எந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமையுடையவர். அதிசயங்களை செய்ய வல்லமையுடையவர், அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவர். எவராலும் செய்யக்கூடாதான எந்த காரியத்தை செய்ய அவர் மகா வல்லமையுடையவர். அவர் வல்லமையின் தேவன். தம்முடைய மகா வல்லமையினால், தம்முடைய அதிசயமான செயலால் அதிசயமானவராக தோன்றினார் நம்முடைய ஆண்டவர், பிறந்தார் நம்முடைய ஆண்டவர். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. லூக்கா சுவிசேஷம் 1:37 என்ன வாசிக்கிறோம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத எந்த காரியமும் இல்லை, எதுவும் இல்லை. தேவனால் கூடாது எதுவுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்பதாக மார்க்கு சுவிசேஷம் 10:27 வாசிக்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே கூடாது எதுவுமே இல்லை. அவர் மகா வல்லமையின் தேவன், அவர் மகா அதிசயமானவர். அவர் நாம அதிசயம். அதிசயமாய் தோன்றினார். ஆண்டோட பிறப்பு அதிசயத்திலும் அதிசயமாகும், மகா அதிசயமாகும், பிரமிக்கத்தக்க அதிசயமாகும். அவர் பிறந்த இந்த நாள் தான் என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை என கொண்டாடப்படுகிறது. இவ்விதமாக பெரிய அளவில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதான எந்த பண்டிகையும் இல்லை. யாருக்கு இவ்விதமாக யாரும் இவ்விதமாக பண்டிகை கொண்டாடுகிறது இல்லை. யாருக்கும் இல்லாத பண்டிகை, எவருக்கு இல்லாத பண்டிகை. இது மிகுந்த சந்தோஷத்துக்குரிய பண்டிகை ஆகும், மிகவும் ஆசீர்வாதத்துக்குரிய பண்டிகை ஆகும். அவருடைய பிறப்பின் பண்டிகை நாள் என்பது அவருடைய மிகுந்த ஆசீர்வாதங்களை உலகத்துக்கு வருவிக்கும் பண்டிகை நாள் ஆகும். உலகத்துக்கு மகிமையான ரட்சிப்பை, மகிமையான மீட்பை, மகிமையான வாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்ததான நாள். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி தேவ கிருபையால் ரட்சித்திடவே ஜனங்களின் பாவங்களை நீக்கி இயேசு யோக ரட்சகராக, இயேசு யோக ரட்சகராக
லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நல்ல ஆலோசனை அளிக்கிறவர், நல்ல ஆலோசனை பரிசுத்த ஆவியான மூலமாக நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவரே பிதாவாகிய தேவனாகவும் இருக்கிறார். சமாதான பிரபு, தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல் கொடுக்கிறவர். மனுஷர்கள் சமாதான கேட்டினால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சாகிறார்கள். பாவிகளாக காணப்படுகிற ஜனங்கள் சமாதானக்கேடு 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 என்று சொல்லி சொல்லி கொஞ்ச நாளெல்லாம் பார்ப்பார்கள். முடியாத ஒரு நிலைமை அங்கே வரும்போது தாராக தற்கொலை செய்து சாவார்கள் எத்தனையோ பேர். ஆண்டவரோ அவர் சமாதானம் அளிக்கிறவர், சமாதான பிரபு. நான் இங்கு வர முக்கியமான காரணம் சமாதான கேடு. வீட்டுக்கு இங்கே வரவும், தாராள பங்கு வரவும், ரட்சிக்கப்படவும் காரணமே சமாதான கேடு. இங்கே வந்து வரதான் ஆறுதல் உண்டானது. இந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டு பாவி என்று உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக ஆடுது புலம்பு ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பை ரட்சிப்பை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் நல்ல தெய்வீக சமாதானமும் ஆறுதலும் உண்டானது. அந்த சமாதான கேடுதலே தான் அப்படியே போய்கொண்டிருந்திருந்தால் சில வேளை என்ன வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும், வாழ்வே முடிந்து போயிருக்கும், உலக வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும், நிறைய போயிருப்பேன். இதான் சமாதான கேடு செய்கிறது. அதை ஒரு அளவில் தாக்குப்பிடித்து பார்ப்பார்கள், முடியாது, இன்னும் ஏதாவது செய்வார்கள், ஏதாவது செய்வார்கள், எப்படியாவது தங்கள் உயிரை போக்கடிப்பார்கள். எத்தனையோ பேர் அப்படி போக்கடித்தார்கள். ஆண்டவரோ சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் எனக்கு சமாதானத்தை தந்தார். எத்தனையோ ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்தார், செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். தெய்வீக சமாதானம் என்பது, தேவ சமாதானம் என்பது அது விலை கொடுத்து ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடியது அல்ல, பொன்னினாலோ பொருளினாலோ வாங்கக்கூடியது அல்ல. அநே சமாதானத்துக்காக என்ன வேண்டாத படங்களை பார்க்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், வேஜித்தனை என்று விபச்சாரம் என்று செய்கிறார்கள். எந்த சமாதானமாவது எவனுக்காவது உண்டானது உண்டோ? குடித்ததினால் உண்டானது உண்டோ? வெறித்ததினால் உண்டானது உண்டோ? மோசமான சினிமாவை அது இது பார்த்து, கேவலமானவற்றை பார்த்து, ஆனால் சமாதானம் எவனுக்காக கிடைத்தது உண்டோ? எவனுக்காக கிடைத்தது உண்டோ? இல்லை. எவனுக்கு கிடைத்ததில் கிடைக்க போறதும் இல்லை. ஆபாச புஸ்தகங்களை படிக்கிறார்கள், ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். இதனால் சமாதானம் எவனுக்காக கிடைத்தது உண்டோ? இல்லை. கூடும். சமாதான கேடு அதிகரிக்கும். சமாதான கேட்டின் மேல் சமாதான கேடு அதிகரிக்கும். இதெல்லாம் செய்ய செய்ய சமாதானம் சமாதானம் என்று எண்ணுகிறார்கள். சமாதான கேடு அதிகரிக்குமே தவிர குறையாது. தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு அகலாது, தன்னை விட்டு விலகி போகாது, அதிகமாக உண்டாகும். ஆண்டவர் பிரியமில்லாத பாவங்களை செய்ய செய்ய மாவசத்தில் ஏதோ ஒரு கிளர்ச்சி, அது இல்லை ஒரு சந்தோஷம் போல இருக்கும். அடுத்து வருகிறது சமாதான கேடுதான், சஞ்சலம்தான், துக்கம்தான், பாரம்தான். ஏன்? இவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம் இவர்களை சமாதானமாக இருக்க ஒட்டாது, சமாதானமாக இருக்க விடாது, இவர்களை சமாதானத்தை கொடுக்காது. சஞ்சலத்தை தான் கொடுக்கும், சமாதான கேடைத்தான் கொடுக்கும். மனபாரம் அதிகரிக்கும், மன கிளேசம் அதிகரிக்கும், மனதில் சஞ்சலம் அதிகரிக்கும், தவிப்பு அதிகரிக்கும், பாரம் அதிகரிக்கும், கஷ்டம் அதிகரிக்கும். அதையும் கொண்டு நடப்பார்கள். அது விடுதலை பெற இந்த வழி ஆண்டவர் பேசினாலும் அறிவித்தாலும் அதொன்று அவள முடியாது. பாவத்தை விட வேண்டும், பாவ வாழ்க்கையெல்லாம் விட வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாதான பெறுவார், சமாதானத்தை தருகிறவர். இவனுடைய பாவம்தான் சமாதான கேட்டு காரணம். பாவத்தினால்தான் இந்த சமாதான கேடுகளும் இந்த சஞ்சலங்களும் இந்த கஷ்ட நஷ்டங்களும் எல்லாம் உண்டாகிறது. ஆகவே பாவ வாழ்க்கையை விட்டு தேவரு பிரியமான வாழ்க்கையை நீ வாழ்வதானால் உனக்கு இதெல்லாம் நீங்கி போயிரு சொன்னால் அதொன்று அவர்களுக்கு விளங்காது. தொலைந்து போகிறார்கள் எத்தனை 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 கோடிக்கணக்கான ஜனங்கள். ஏதோ ஒரு சிலர் மாத்திரம் ஆடோட வார்த்தையை கேட்கும்போது இதுவரையிலும் என்னுடைய பாவ வாழ்க்கை தான் இந்த விதமான கேட்டுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்ததா, நான் போய் சேர இடமும் நரகந்தானா, அக்கினி கந்த எரிதான கடலாகிய நரகந்தானா என்ன முடிவாதா உணர்வடைகிறார்கள். மற்றவர்களுக்கு உண்டாகிறதில்லை. காரணம் அது உண்டாக இடம் கொடுக்கிறதும் இல்லை,
ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை, நம்புகிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர்கள் நம்புகிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. பேசப்படுகிற வார்த்தைகள் அவரால் பேசப்படுகிறது என்ற நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி ஜனங்களுக்காக பரலோகத்திலிருந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து எனக்காக பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் தான் தப்ப முடியும் என்றுதான விசுவாசம் உண்டானால் தான் என்ன விடுதலை வர முடியும். இது என்ன, அந்த விடுதலைக்கு இடமில்லை. காரணம், நம்பவே மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட மாட்டார்கள். நியாய தீர்வை குறித்து பயமில்லை, நரக குறித்து பயமில்லை, பாவம் செய்ய எந்த விதமான பயமும் இல்லை. பாவம் செய்ய எந்த பயமும் இல்லை. பாவத்தை திடகாத்திரமாக செய்கிறார்கள், அதீதமாக செய்கிறார்கள், விரைந்து செய்கிறார்கள், அதிக அளவில் செய்கிறார்கள். பொய் பேச துணிச்சல், களவு செய்ய எது துணிச்சல். இங்கு வருவார்கள் அநேகர், இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்பார்கள். பொய்யை விட்டவர்கள் எத்தனை பேர்? சொற்பம். களவை விட்டவர்கள் எத்தனை பேர்? சொற்பம். குடிவரவை விட்டவர்கள் எத்தனை பேர்? ஏதோ சிலர். வேசித்தலை விபச்சாரத்தை விட்டு எத்தனை பேர்? அதெல்லாம் ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும். மந்திரவாதம், பில்லி சூரியம் எல்லாம் செய்வார்கள், அதை விட்டு எத்தனை பேர்? அதெல்லாம் இல்லாத அளவில் தான் இருக்கும். அது வந்து வைக்க மாட்டார்கள். இதெல்லாம் போட்டிய பாவங்கள். விக்கிரகாரரை விட்டது எத்தனை பேர்? விக்கிரகாராணி மேல் விக்கிரகாரம் செய்வார்கள். விக்கிரகங்களுக்கு சாம்பிராணி கொளுத்தி வைக்க வேண்டுமா, அல்லது மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்க வேண்டுமா, அல்லது பூமாலை போட வேண்டுமா, அது கும்பிட வேண்டுமா, தட வேண்டுமா, எல்லாம் செய்வார்கள். இதெல்லாம் கொடிய பாவங்கள். வஞ்சகம், அடுத்த வகையை வஞ்சிப்பது, அந்த பொருளை வஞ்சிப்பது, ஆஸ்திகளை வஞ்சிப்பது. விடுவார்களா? ஒன்று விட மாட்டார்கள். என்ன எப்படி? ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை என்ற விசுவாசம் அற்று போனபடியினால் இவர்களுக்கு விடுதலை இடமில்லை, பாவத்தில் விடுதலைக்கு இடமில்லை. ஆண்டவராகிய இயேசு இவர்களை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து ரட்சித்து அவருடைய ராஜ்யம் கொண்டு போகும்படியாக இனக்கோலத்தோடு ஒரு மாட்டுக்கொட்டையை பிறந்தார். பல்லவ ராஜ்யத்தின் மகிமையா சொல்லி வரைக்க முடியாது. அதில் உள்ள அலங்காரங்களும், அதில் உள்ள விசேஷங்களும், அதில் உள்ள அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை, அவருடைய கிரீடங்கள், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அங்கே அவர் இருந்துதான் அந்த விஷயங்கள் எல்லாம் சிந்தியக்கூடாதவைகள். எவ்வளோ விசேஷமான பரலோக ராஜ்யம், இவ்வளவு அழகான ராஜ்யம், எவ்வளவோ அலங்கரிக்கப்பட்டதான ராஜ்யம், முத்துக்களால் ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ராஜ்யம், தங்கத்தால் பரப்பப்பட்டதான தரை, தங்க தெருக்கள், அவர் பணிவிடை செய்ய, ஆராதிக்க கோடான கோடி தூதர்கள் அங்கொண்டு. அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அவருடைய கிரீடம் எப்படிப்பட்டது, கிரீடங்கள், அவருடைய ஆளுகை, அவருடைய அதிகாரம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய உயர்வு, அவருடைய ஐஸ்வர்யம், சொல்லி அறியக்கூடாதவைகள் இவைகள். அவ்வளவு விசேஷமானவைகள். இந்த உலகத்தில் அதெல்லாம் விட்டு கொண்டு வந்தார். மாட்டுக்கொட்டைகள் பிறந்தார். படுக்க ஒரு இடம் உண்டா? இல்லை. சாதாரண ஜனங்களும் கூட பொதுவாக ஒரு குடிசை வீட்டில் பிறக்கிறார்கள். இது என்ன? குடிசை வீடும் இல்லை, மாட்டுக்கொட்டகை. படுக்க வைக்க ஒரு இடமாவது உண்டா? இல்லை. புல்லணை, புல்லளி, மாட்டுக்கு தீவனம் போடுகிறதான முன்னணை அல்லது புல்லணை அல்லது புல்லளி, அதிலே படுக்க வைக்கப்பட்டார். வேறு இடம் இல்லை. நல்ல குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் போர்த்து கொள்ள ஏதாவது ஒழுங்கான துணியாவது உண்டா? இல்லை. கந்தை துணிகள், அதை கொண்டுதான் சுற்றி ஆண்டவர் படுக்க வைக்கப்பட்டார். எவ்வளவு தம்மை தாழ்த்தினார், எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார், எவ்வளவாய் தம்மை வறுமையாக்கினார், இவ்வளவாய் அடிமை ரூபம் எடுத்தார். இவ்வளவான தாழ்மை. தலை சாக்கிய இடமில்லை, படுக்க ஓரிடமில்லை, தங்க ஒரு வீடு இல்லை, போர்த்திக்கொள்ள ஒரு துணியாவது உண்டா, மூடிக்கொள்ள ஒரு துணியாவது உண்டா? அதுவும் இல்லை. மிகவும் ஏழ்மையான கோலத்தில், மிகவும் தாழ்மையான கோலத்தில், மிகவும் 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 தாழ்மையான, மிகவும் 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 எளிமையான கோலத்தில்
அடிமையின் கோலத்தில், அடிமையின் ரூபத்தில் மனுஷ சாயலாக வெளிப்பட்டார். அனுபவிக்கிறவராக வந்தார், பாட அனுபவிக்கிறவராக இருந்தார். எவ்வளவு விசேஷமாக அழகுடையவராக இருந்தார். பிறகு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்பட ரூபம் எதுவும் இல்லை. கடைசியில் அவர் முகம் எப்படி இருந்தது? தாட ரோமம் பிடுங்கப்பட்டு ரத்தம், கண்ணமெல்லாம் அடிபட்டு, கண்கள் 2 சைஸில் ஆனது. ஒரு கண் உள்ளே, ஒரு கண் வெளியே வந்துவிட்டது. ரூப வித்தியாசம் ஆகிவிட்டது. முகமெல்லாம் அழுக்கடைந்து விரும்பப்பட்டது அந்த ரூபமே இல்லாமல் ஆகிவிட்டது. ரூபமே தெரியாது. பசி, தாகம், அதை விட பயங்கரம். பசி, தாகம், தூக்கம் இல்லாத நாள் கஷ்டம், அடியின் வேதனையினால் உள்ளதான கஷ்டம். சாட்டைவாரினால் 6 போர்ச்சைகள் அடித்தார்கள் முதுகில். முதுகெல்லாம் படைச்சால் போல, உழவுச்சால் போல உழப்பட்டுவது. மூங்கில் தடியினால் அடித்தார்கள், கையினால் அடித்தார்கள், தாழ்ரோமத்தெல்லாம் பிடுங்கினார்கள். ஒன்று தெரியாது. இவ்வளவாக நமக்காக பாடுபட்டார் ஆண்டவர். ஏசா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரம் 2 முதல் வாசிக்கும் போது நிலப்பட்டிருக்கிறது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அழகோ சௌந்தரியம் ஒன்றும் இல்லை. மகா சௌந்தரியம் உடையவர். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் அழகு எவ்வளவு பெரியது. அவரோட அழகுடையவர் யாரும் இல்லை. 10,000 பேரை கொண்டு ஒரு இடத்துல விட்டாலும் எல்லாரோட அழகாக இருப்பார். 1 கோடி ஜனங்களை கொண்டு விட்டாலும் எல்லாரோடையும் அழகாக இருப்பார். எத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலும் ஆறு நின்றால் அவரை போல அழகுள்ளவர்கள் யாருமே இராது. அவ்வளவு மகா சௌந்தரியம் உடையவர். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. பரலோகத்தில் எவ்வளவு மதிப்பாக இருந்தவர். தூதர்கள் எல்லாம் எவ்வளவு பணிவாய் காணப்பட்டார்கள். இப்பொழுது யாரும் இல்லை, தூதர்களும் இல்லை, யாரும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை. தன்னந்தரித்ததான நிலைமை, தன்னந்தரித்ததான நிலைமை. இல்லை யாருக்காக? பாவியலாகிய நமக்காக, பாவம் செய்த நமக்காக. பாவம் செய்ய போகிற எல்லா ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்குமாக அவர் இதெல்லாம் அனுபவித்தார். ஏன் இது அனுபவிக்காவிடில் ஒருவனுக்காவது ஒரு விடுதலை உண்டாவதில்லை, ரட்சிப்பு உண்டாகிறதில்லை, பரிசுத்த ஜீவம் உண்டாகிறதில்லை. ஒருவனும் தப்ப முடியாது, ஒருத்தையும் தப்ப முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்து உலகத்திலே காணப்படுவதான சகல ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் பரலோகத்தே விட்டார், வெறுத்தார், வந்தார். மைமையெல்லாம் விட்டார், ஆளுகை, சிங்காசன, அதிகாரம் எல்லாம் விட்டார். அப்படி சிங்காசனம் எப்படிப்பட்ட என்பதாக தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 9 வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 9 அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும், அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும், அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. அந்த சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது. உயிர் போய்விடும் தன்னால. அப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர். அவர் எவ்வளவு கிரீடங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 19 12 வாசிக்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 19 12 அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய சிரசின் மேல், தலையின் மேல் அநேக கிரீடங்கள், 1 அல்ல 2 அல்ல, அநேகம். எவ்வளவு அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம், அவருடைய உயர்வு, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல காணப்பட்டன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவ்வளவு வல்லமை, அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கின்ற அவ்வளவு ஆளுகை செய்கிறதான அதிகாரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். தத்துவம் என்றால் ஆளுகை செய்யும் அதிகாரம். அது சாரணல் அவருடைய வல்லமை, அதிகாரம், வல்லம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவர் எங்கு வீற்றிருக்கிறவர்? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். 2 சங்கீதம் 4 வாசிக்கிறோம். 2 சங்கீதம் 4 பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், சிரிப்பார் என்று. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். பரலோகம் என்றால் சொர்க்கலோகம், பரலோகம் என்றால் மோட்சலோகம், பரலோகம் என்றால் விண்ணுலகம், பரலோகம் என்றால் முத்தி. அங்கே வீற்றிருக்கிறவர், அவர் வீற்றிருந்தவர்.
அதெல்லாம் விட்டு கொண்டு அவர்கள ஆளுகை அதிகாரங்கள் எல்லாம் விட்டு கொண்டு 145 சங்கீதம் 13 வாசிக்கிறோம். 145 சங்கீதம் 13 உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களிலும் உள்ள ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் சதாகாலம் உள்ளதான் ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று ஆளுகிறவர். அதெல்லாம் விட்டு கொண்டு வந்து பிறந்தார். எங்கே? மாட்டு கொட்டகையில். அதற்கு அப்புறமாக இவ்வளவா பாடுபட்டு மரித்தார். சமாதான பிறவா வந்து சமாதானம் எத்தனை பேர் அருளி செய்தார். எத்தனை ஜனங்களை நோய்கள் வியாதியிலிருந்து விடுவித்தார். பேர் சார்ந்த கட்டுகளிலிருந்து விடுவித்தார். சரிய பிறவான நோய்கள் வியாதிகள் மாத்திரமல்ல, ஆத்ம வியாதி ஆகிய பாவ வியாதியிலிருந்து விடுவித்தார். பாவங்களை மன்னித்து விடுவித்தார். பாவ மன்னிப்பு அருளி செய்தார். பாவங்களை மன்னித்தார். பாவத்திலிருந்து விடுவித்தார், ரட்சித்தார். உலகத்திலிருந்த காலத்தில் இந்த வல்லமையினால் பல காரியங்களை செய்தார். முடிவில் என்ன? பயங்கரமான பாடுகள். வாசியங்கள். இளங்களே போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளுக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. அவருக்கு அழகும் இல்லை. எந்த அழகே இல்லை. சௌந்தரியமும் இல்லை. சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. விரும்பப்படத்தக்க ரூபம் ஒன்றும் இல்லை. முகம் எல்லாம் கருத்து போனது, அடுக்கடைந்து போனது. சிலுவை எழுத்து போகிறார். அவருடைய ரூபம் இப்படி தான் இருந்தது. அப்பொழுது அந்த கூட்டத்தில் ரோனிக்கால் என்ற ஒரு ஸ்திரீ அழுது கொண்டே நிற்கிறாள். அவளை யோசனை, நான் ஒரு ஆணா பிறந்திருந்தேன் ஏதாவது உதவி செய்திருப்பேனே, நான் ஒரு பெண்ணா பிறந்து என்ன பிரயோஜனம்? முகத்தை பார்த்தாள், அழை தெரியாது, கொஞ்சம் தெரியாது. ஆள் போய் முழங்கால் படிட்டு ஆடோடைய பரிசுத்தமான முகத்தை தன்னுடைய கைக்குட்டையால் துடைத்தாள். யாரும் விரும்பப்படுத ரூபம் இல்லை. அவ்வளவு மாறிப்பார். அவரோ எத்தனை பேருக்கு மத்தியில் நின்றால் அவர் தான் அழகுடையவர், சௌந்தரியம் உடையவர், மகா சௌந்தரியம் உடையவர், மகா அழகுடையவர். எல்லாம் போனது. வாசியங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அசட்டை பண்ணப்பட்டார், கேவலமாக பேசப்பட்டார், இகழப்பட்டார். அவர் மிகவும் இகழ்ந்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள், முகத்தில் துப்பினார்கள், அடுத்த மாதத்தில் துப்பினார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். சீசர்களும் ஏதோ சிலரை தவிர மீதி எல்லாரும் அவரை புறக்கணித்தார்கள். பிரதான ஆசாரியன்மாரும் வேதபாரகர்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இங்குள்ள எல்லா வகுப்பினரும் புறக்கணித்தார்கள். ஒரு வேட்டாண்டு தள்ளினார்கள். மிகவும் துக்கம் நிறைந்தவராகவும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். மிகவும் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். மகா பாடுகள் அனுபவிக்கிறவராக இருந்தார். மகா துக்கம், வேதனையினால் சகிக்க முடியாத துக்கம், அடியினால் உள்ள வேதனை மற்றும் எல்லா வேதனையும் சேர்ந்து துக்கம் நிறைந்தவரும் நமக்காக பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். எதற்காக இந்த பாடுகள்? எதற்காக இது துக்கம்? எதற்காக இந்த வேதனை? எதற்காக இந்த நிந்தை? எதற்காக இந்த அவமானம்? எதற்காக இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமை? எதற்காக? எனக்காக அல்லவா? எனக்காக அல்லவா? அது என்ன எத்தனை பேர் உண்டு? இல்லை. வாசியங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். அவரை எண்ணாமல் போனோம், நினையாமல் போனோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிலர் எல்லாம் அப்படிதான் எண்ணினார்கள். இப்போ அப்படி எண்ணுகிறவர்கள் உண்டு. அப்போ எண்ணினார்கள், இப்போ எண்ணுகிறார்கள். ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நமக்காக. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே வறுமையாகி இந்த உலகத்தில் வந்து விதமான பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அனுபவித்தார். நாம் செய்த பாவங்களுக்கு ஒரு நிவர்த்தி, ஒரு நிவாரணம், ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு மன்னிப்பு உண்டாகி தரும்படியாக இந்த மாதிரி பாடுபட்டார். அவருடைய ராஜ்யத்தில் எப்படி இருந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் புஸ்தகம் 8:30 என்ன சொல்கிறது? நீதியின் புஸ்தகம் 8:30 என்ன சொல்கிறது? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நான் அவர் அருகே பிதாவின் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்பதை சொல்லுகிறார். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி
மனமகிழ்ச்சியா இருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்து எப்படி சந்தோஷமா இருந்தவர், எப்படி இருந்தவர். அவர்தான் பிதா, அவர்தான் பிதாவும், அவர்தான் பிதாவாகிய தேவனும், அவர்தான் குமாரனும், அவர்தான் குமாரனாகிய தேவனும், அவரே பரிசுத்த ஆவியானவரும், அவரே பரிசுத்த ஆவியானவர் தேவனுமாக இருக்கிறார். மூவர் ஒன்றாக இருக்கிறார், ஒன்றான மெய் தேவனாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் களிகூர்ந்து கொண்டிருந்தார், சந்தோஷமாக இருந்தார், மனமகிழ்ச்சியாக இருந்தார், செல்ல பிள்ளைய போல் இருந்தார், செல்ல பிள்ளையா இருந்தார். அவையெல்லாம் விட்டுக்கொண்டு நமக்காக அந்த உலகத்திலே தாமே அனுப்பப்பட்டு தாமே வந்தார். அவராகவே தம்மை அனுபவித்து கொண்டார், அவராகவே தம்மை அனுபவித்து நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவளை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்ற நாமத்தின் அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிற தேவன். உலகத்துள்ள சகல பாவிகளை ரட்சியும்படியாக விதமாக பாடுபட்டார். வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள் என்றால் கீழ்ப்படியாமைகள். கீழ்ப்படியாமை பயங்கர பாவம். அத்தனை வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பிப்பது பயங்கரமான பாவம். ஆதாம் ஏவாளை முதலாவது செய்த பாவம் தான் என்ன? கீழ்ப்படியாமை, மீறுதல். அவருடைய வார்த்தையை மீறினார்கள், அவருடைய கட்டளையை மீறினார்கள், அவருடைய கற்பனையை மீறினார்கள், அவருடைய சொல்லை மீறினார்கள். அதான் முதல்ல செய்த பாவம். பிற மீதி பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து பிடித்தன, அவ்வளோதான். அவர்கள் மாத்திரமல்ல, சந்ததிகள் எல்லாம் பாவிகளாய் போனார்கள். மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய கீழ்ப்படியாமைகள் நிமித்தம் நமக்காக அவர் பயங்கரமான காயங்களை அனுபவித்தார். கரங்கள் கால்கள் எல்லாம் ஆணிகளால் கடாப்பட்டன, விலாவு ஈட்டியால் துளைக்கப்பட்டது. கரங்களும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்பட்டன, விலா ஈட்டினால் துளைக்கப்பட்டது. முதுகெல்லாம் படைச்சால் போல சாட்டைவாரனால் அடிக்கப்பட்டு உழப்பட்டது. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார், நொறுங்கினார். பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தமான கிரியைகள், அந்தரங்கமான கிரியைகள், கேவலமான கிரியைகள், இரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், இவள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார். சரீரமெல்லாம் நமக்காக நொறுக்கப்பட்டது, இனி நொறுக்கப்பட இல்லை. அவர் சிலுவையில் அறைந்தவன் என்ன செய்தார்கள்? அவர் சிலுவை மரத்தோடு தூக்கி ஒரு குழிக்குள்ளே போட்டார்கள். அப்படி ஒரு சரீரமெல்லாம் கட்டு விட்டது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இசைகளெல்லாம், ஜாயின்ட்டுகள் எல்லாம் கட்டு விட்டது, தண்ணீரை போல ஊற்றுண்டு என்பதை சொல்லுகிறார். உடைய நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, நாக்கு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, வயறு முதுகோடு ஒட்டி கொண்டது. பசி தாகம் எல்லாம் அனுபவித்தார். இவ்வளவாய் தம்மை பாடுகளுக்கு உட்படுத்தினார், காயங்களுக்கு உட்படுத்தினார், பயங்கரமான பாட மரணத்துக்கு தம்மை உட்படுத்தி கொண்டார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது மனுஷர்களுக்கு தெரியாத அநேக காரியங்களும் தெரியப்படுத்தினார். தாம் எதற்காக வந்தது என்பதை குறித்து அறிவித்தார், நரகத்தின் பயங்கரத்தை குறித்து அறிவித்தார், நியாயத்தீர்ப்பு பயங்கரத்தை குறித்து அறிவித்தார். வரப்போறதான நரகம் எப்படிப்பட்டது, நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டது நாங்கள் அறிய வேண்டும். அதற்காக நரகத்தை குறித்து, நியாயத்தீர்வு குறித்து எல்லாம் ஆண்டவர் பேசி அறிவித்திருக்கிறார். ஏன் ஒருவராக நரகத்துக்கு நியாயத்தீர்வு ஆளாகக்கூடாது என்று பரலோக பாக்கியத்தை குறித்து பேசி அறிவித்திருக்கிறார். பரலோகம் எப்படிப்பட்டது என்று பரலோக பாக்கியத்தை குறித்து பேசி அறிவித்திருக்கிறார். மனுஷன் அறிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பேசி அறிவித்திருக்கிறார். மனுஷன் அறிய வேண்டிய முக்கியமான காரியங்கள் எல்லாவற்றையும் பேசி அறிவித்திருக்கிறார். அவரை இரட்சகர் என்பதை குறித்தும், அவரை மீட்பர் என்பதை குறித்தும், அவரை மனுமகளுடைய சொந்த தேவன் என்பதை குறித்தும், அவரை ஒன்றான மெய் தேவன் என்பதை குறித்தும், அவரை பிதாவாகிய தேவன் என்பதை குறித்தும், அவரை குமாரனாகிய தேவனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்பதை குறித்தும் எல்லாம் தெளிவாக பேசி அறிவித்திருக்கிறார். அறிவற்ற நாம், அறிவற்றவளாக நாம் ஆண்டவரை குறித்து சரியான அறிவுடன் ஜீவிக்கும்படியாக, ஞானவடைந்து ஜீவிக்கும்படியாக, புத்தியுடன் ஜீவிக்கும்படியாக,
அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக அவர் என்னென்ன பேசி அறிவிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் பேசி அறிவிக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்தார். நரகத்தின் பயங்கரம் என்ன, நியாயத்தின் பயங்கரம் என்ன, என்ன பல்லவராஜ்யமாகிய அந்த பாக்கியம் என்ன, அதை பெற்றுக்கொள்ள மனுஷன் என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் அறிவிக்கும்படியாக வந்தார். அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அறிவித்தார். அதுக்கப்புறமாக தம்முடைய ஊழியக்காலை கொண்டு அறிவித்தார். இப்பொழுது அறிவித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது தாம் வந்ததை குறித்தும் பாடுபடுவதை குறித்தும் மரிப்பதை குறித்தும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவதை குறித்தும் பரலோராஜ்யத்து போவதை குறித்தும் மீண்டும் வருவதை குறித்து அறிவித்திருக்கிறார். வரப்போரை குறித்து அறிவித்திருக்கிறார். பாடுபட்டார், அதை அறிவித்தார். மரிப்பதை குறித்து அறிவித்தார். அடக்கம் பண்ண குறித்து அறிவித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பதை குறித்து அறிவித்தார். மீண்டும் வருவேன் என்று அறிவித்தார். மீண்டும் வருவேன், வரப்போகிறேன், இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்பதாக ஆண்டவர் கடைசியாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி முந்தின வசனம். இவேளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இதோ சீக்கிரமாக வருவேன் என்பதாக சொன்னார். சீக்கிரமாக வருவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எதற்காக வரப்போகிறார்? முதலாவது அவருடைய சபை. சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களை சங்கம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவருடைய சங்கம், கூட்டம்தான் சபை. சபையார் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய சபையார். அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வரப்போகிறார். தம்முடைய சபையை, ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களை, ரட்சிக்கப்பட்டவருடைய சபையாராய் பரிசுத்தவான்களாக, பரிசுத்த பிள்ளைகளாக, பரிசுத்த ஜாதியாராக, அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய சொந்த குடும்பத்தாராக, அவருடைய சொந்த வீட்டாராக காணப்படுகிறதான ஜனங்களை தம்முடைய மகிமையான வீட்டிலே கொண்டு குடியேற்றும்படியாக, பல்லவராஜ்யமாகிய விண் வீட்டிலே கொண்டு குடியேற்றும்படியாக வரப்போகிறார். அது எப்படி? கையால் செய்யப்படாதான வீடு நகரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, பரலோராஜ்ய வீடு, அதை கொடுக்கும்படியாக ரகசியமாக வருவார். வேற எந்த பாவி அறிய மாட்டான், எந்த பாவியும் அறிய மாட்டாள், தெரியாது. ஆண்டவருடைய வருகை நாள் என்று எப்பொழுது யாரும் தெரியாது. நினைத்திரா நாளில், நினைத்திராத நாழிகையில், நினைத்திரா சமயத்தில், நினைத்திரா வேளையில் வருவார். ரகசியமாக வருவார். அவருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரம் அறிவார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பி அவரோட போவார்கள். உயிரோடு இருக்கிறதான பரிசுத்தவான்கள் மறு ரூபம் அடைந்து வேறொரு சரீரத்தை பெற்று, மகிமை சரீரத்தை பெற்று அவரோடு கூட போவார்கள். நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரம் எல்லாம் மண்ணான சரீரம் தான், ஆனால் பரிசுத்தமான சரீரம். அவர் மகா பரிசுத்தராக பிறந்தார். அவருடைய பிறப்பு மகா பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தர், பரிசுத்தராகவே பிறந்தார், பாவற்றவராக பிறந்தார். அவருடைய சரீரமும் மகா பரிசுத்தமான சரீரம். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த மண்ணான சரீரம், பரிசுத்தமான சரீரம் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டது. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவருடைய சரீரத்தை காணவில்லை, மண்ணான சரீரம் இல்லை. மண்ணான சரீரம் நீங்கி மகிமையான சரீரமாக மாற்றப்பட்டு அங்கு எழுப்பி போனார். அவருடைய வல்லமை
எல்லாவற்றையும் தம கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தையும் தம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாம அருவப்படுத்த போகிறார். ஆண்டவர் இந்த மண்ணான சரீரத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட்டு பசி அனுபவித்தார், தாக அனுபவித்தார், சூடு அல்ல உஷ்ணத்தை அனுபவித்தார், குளிர் அனுபவித்தார், பாடுபட்டார், மரித்தார். இந்த மண்ணான சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, மகிமையான சரீரம் மாற்றப்பட்டு அங்கே எழுப்பி போனார். லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வல்லமையின் தேவன், மகா வல்லமையின் தேவன். அவரை பற்றி தெரியாது. அவரை பற்றி நிசாரா பேசுகிறார்கள், ஏளனமா இப்பொழுதும் பேசுகிறார்கள், இடிவாக பேசுகிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம், கேசட்டு, டிஸ்க், அதை பற்றி தெரியாது. அதை பற்றி தெரியாது. அவருடைய வல்லமை அந்த மண்ணாசிரியத்தை மகிமையாசிரியமாக மாற்றுறது. இதுபோல ஒரு கிரியை எப்படி நடக்கும்? ஆண்டவர் ரகசியம் வரும்போது அவர் மத்திய ஆகாசத்தில் நிற்பார், வானத்தில் நிற்பார். மரித்து போனதான பரிசுத்தவான்கள் இப்பொழுது பரதீசில் 3ஆம் வானத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மீகம் பூமிக்கு வந்து அவர்களை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் அல்லது அவளை வைக்கப்பட்ட இடத்தில் அல்லது அவருடைய சரீரம் மண்ணாக அல்லது சாம்பலோடு சாம்பலாக காணப்பட்டதான இடத்தில் வரும். வந்து மகிமையான ஒரு சரீரமாக மாறும். மாறி அது எழுப்பியாக தானாக போகும். உலகத்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய சரீரம் மறுரூபம் அடையும். ஆண்டவருடைய சரீரம் மறுரூபம் அடைந்த வண்ணமாக ரூபம் வேறாகும். ரூபம் வேறாகி மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய சரீரம் உலகத்தில் விடப்படுவதில்லை. அன்றைக்கு இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு குழி தோட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அந்த சரீரமே காணப்படாது. சரீரம் மாறும், சரீரம் மொத்தமாக மாறும். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, நம்முடைய அற்பமான இந்த மண்ணான உதவாத இரத்தமும் நீரும் கலந்தார் சரீரத்தை, இந்த மாம்சமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துவார். ரூபம் வேறாகும். ரூபம் வேறாகி மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதனால குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது, ரகசியமாக வரும்போது, ஒரு பகுதியில் ராக்காலமாக இருக்கும், ஒரு பகுதியில் பகல் காலமாக இருக்கும். பகல் காலமாக இருக்கும்போது வேலை செய்வார்கள். 2 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தனை காணாது. பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படான், பாவிங்க கிடப்பான். 2 விசுவாசிகள் பேர் பெற்றவர்கள். ஒருத்தன் உண்மையான விசுவாசி, ஒருத்தன் கல்லாய். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள். ஒருத்தன் பரிசுத்தவன், ஒருத்தன் பாவி. ஆனால் பேர் என்ன? விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவன். ஒருத்தனை காணாது, ராத்திரி காணலன்னு ஒருத்தன் கிடப்பான். பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பிரயாணத்தில் கொஞ்சம் பேர் எல்லாம் காணாது. உத்தியோகம் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அலுவலகங்களில் கொஞ்சம் பேர் எல்லாம் காணாது. பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்படுவான், பாவி இஞ்சி கிடப்பான். அவனுக்கு என்ன? இந்த கம்ப்யூட்டரும் அந்த இன்டர்நெட்டும் அந்த வெப்சைட்டும் அந்த வேண்டாதனங்களும் நடந்து விட இருக்கும். என்ன நடக்கும் இப்போ நாட்டில்? பாவத்துக்கு பெருக்கம். பாவம் என்ன செய்வதுக்கு துணிச்சல். என்ன துணிச்சல்? தெய்வமே கிடையாது. தெய்வத்துக்கு பயப்படுறதே கிடையாது. எனக்கு இனி வரப்போகிறது என்னான்னு தெரியாது, வரப்போகிறது என்னான்னு தெரியாது. அதை அறிஞ்சுக்கா, அறிந்து செய். முடிவு மோசமாக இருக்கும், நரகமாக இருக்கும், நியாய தீர்ப்பாக இருக்கும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறு ரூபப்படுத்துவார். ரூபம் வேறாகும். ரூபம் வேறாகி மேலே எடுத்துக்கொள்ளப்படும். லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான இந்த ஜனங்கள் அவரோடு கூட விசேஷமான ஒரு ஸ்தலத்தில் இருப்பார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 1 நிலப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர்தான் தேவன், அவரிடத்தில் விசுவாசமாயிருக்க வேண்டும். நாம் எல்லாரும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதா அவர்தான், ஆனால் அங்கு வெளிப்படுத்தவில்லை. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள், அநேக ரூம்கள், முறிகள் உண்டு, அறைகள் உண்டு. அப்படி இல்லாவிட்டால் நான் உங்களை சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பரிசுத்தவான்களாக காணப்படுற உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நான் போய் மகிமையான இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து
தம்முடைய ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். இம்மானுவேல் நாமத்தோடு இந்த உலகத்தில் வந்தார். இம்மானுவேல் நாமத்திற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு சுவிசேஷம் 1:23 வாசியங்கள். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், அவருடைய ஜனங்களோடு கூட இருக்கிறவர், அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் அவருடைய முகத்தை நாம் காண முடிகிறதில்லை, அவரை தரிசிக்க முடிகிறதில்லை, அவரை பார்க்க முடிகிறதில்லை, அவருடைய அழகை காண முடிகிறதில்லை, அவருடைய மகிமைய மகத்துவத்தை நாம் காண முடிகிறதில்லை, அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் காண முடிகிறதில்லை. பகிரங்கமாக காணக்கூடியதான் பாக்கியம். அதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு வாசியங்கள். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்படி சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது நம்மை அழைத்து கொண்டு அப்படி ஒரு மகிமையான ஒரு ஸ்தலத்தில் இருத்துவார். அதற்கு அப்புறமாக உபத்திரவ 7 வருஷம் பயங்கரமாக நடைபெறும். அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம். அந்த 7 வருஷம் அவருடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், எந்த பிரதிகூலமும் இராது. அதுக்கப்புறம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட மீண்டும் பூமிக்கு வருவார். 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளை செய்வார். 1000 வருஷம் இந்த உலகத்தை நம்முடைய ஆண்டவர் ஆளை செய்வார். வெளிப்படுத்த விசேஷம் 20:6 என்ன வாசிக்கிறோம்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவன் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம் என்றால் நரகம், நரகத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் 2ஆம் மரணம் என்றால் அக்கினி கந்தீரதான கடல் என்று வெளிப்படுத்த விசேஷம் 22:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் மரணம் என்றால் அக்கினி கந்தீரதான கடல். அதில் இவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த அவகாசமும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. வாசியங்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழ போகிறார்கள். முதலாம் உயிர்த்தெழல் அதில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவ முன்பாக ஆசாரியராயிருந்து ஊழியக்காரராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாளுவார்கள். 1000 வருஷம் அரசாளுவார்கள். அதற்கப்புறமாக மீண்டும் ஆண்டவரோடு கூட இந்த ஜனங்கள் வேலையை போவார்கள். அதற்கு பிறகு பின்னும் பயங்கர உபத்திரங்கள் உண்டாகும். இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அந்த அளவு பின்னும் உபத்திரங்கள் உண்டாகும். தேவனுடைய ஜனங்களுக்கு எந்த உபத்திரம் இராது. தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவர், கண்ணின் கண்மணி போல பாதுகாக்கிறவர். அதற்கு அப்புறமாக ஆண்டவர் எதற்காக வரப்போகிறார்? பாவிகளை நியாயத்திற்குபடியாக வரப்போகிறார். கோடாகோடியான தூதர்களோடும் அவருடைய பரிசுத்த ஜனங்களோடும் கூட வரப்போகிறார். பயங்கரமான நியாய தீர்ப்பு. அதுவே 2ஆம் வருகை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார், பகிரங்கமாக இந்த உலகத்தில் வந்தார், கிரியை செய்தால் முடித்தார், போனார். இனி என்ன? பகிரங்கம் வருவார் நியாயாதிபதியாக. அதுவே 2ஆம் வருகை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்துணர்வுகள் காண்பார்கள். வெளிப்படுத்த விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்துனவர்கள் அவரை காண்பார்கள். அவரை குத்துனவர்கள், அடித்தவர்கள், நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணவர்கள், தூஷித்தவர்கள் எல்லாரும் காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். பாவிகள் எல்லாம் கண்ணார காண்பார்கள். பயங்கரமானவராக வருவார். பயங்கரமான ஜோலி தெரிகிற அக்கினியோடு வருவார். வல்லமையின் தூதரோடு வருவார். பயங்கரமான கோவ ரூபமுடையவராக வருவார். முகத்தோடு தரிசிக்க முடியாது. மகா நீதிபதியாக வருவார். நியாயம் செய்கிறார் வருவார். அவனவனும் செய்த பாவத்துக்கு எதிரான தண்டனை அவனவனுக்கு அவ்வளவுகளும் கொடுப்பார். அவ்வளவுதான். அதற்காக பாவங்களை குறித்து எழுதப்படுகிற புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன பாவம் எவன் செய்கிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே எழுதப்படும். அதெல்லாம் திறந்து காண்பித்து நியாயம் தீர்ப்பார். ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றி அடைந்தவர்களும் பாவிகள் தான். அவ்வளோ பாவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்க நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தில் தள்ளிட்டு போவார்கள். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பாக்கியத்தை காண்பார்கள். பாக்கியமாக பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள்.
என்றென்றைக்கு ஆளை செய்வார்கள். பாவிகளோ நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளுண்டு போவார்கள். ஒருவனா ஒருத்தியா தப்ப முடியாது. ஒருவனாவது ஒருத்தியா தப்ப முடியாது. கண்கள் யாவும் அவரை காணும். எல்லாருடைய கண்களும் காணும். உலகத்தில் இதுக்கு முன்ன பிறந்தவன் மரித்து போனவன், பிறந்தவள் மரித்து போனவள், இப்பொழுது இருக்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள், எல்லாருடைய கண்களும் காணணும். எல்லாருடைய கண்களும் காணும். பாவிகள் அப்படி வருகையை பார்த்து புலம்புவார்கள். பிரயோஜனம் உண்டோ? இன்று பாவத்தை வைத்துக்கொண்டு சிரிப்பு, பாவத்தை வைத்துக்கொண்டு என்னெல்லாமோ செய்கிறார்கள். ஏண்டாத்தன வேலைகள். ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம். பைபிள் என்ன சொல்லுது? என்ன சொல்லியிருக்கல? என்ன சொல்லுது? லேவியராகமம் 20:13 என்ன சொல்லுது? ஒருவன் பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். கொல்லணும் அப்படி வைக்கப்படாது. ரோமர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களை சுவாபடி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒரு விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானது. அவலட்சணம் அல்லடா இது. அவலட்சணம் நடப்பிக்கிறார்கள், பாவத்தை நடப்பிக்கிறார்கள், நரகத்தை நியாய தீர்ப்பை தங்களை வருவிக்கிறார்கள். அடுத்த வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லா இருந்தபடி. தெய்வத்தை பற்றி கொண்டிருக்க மனமில்லை, தெய்வத்தை அறிய மனமில்லை, தெய்வத்தை அறிய அறிவை பற்றி கொண்டிருக்க மனமில்லை. ஒரு பெண்ணை கெட்டால் வேற 9 பெண்ணை கேட்டு தொடர்பு, செல்போனில் தொடர்பு, குடுக்கல் வாங்கல தொடர்பு. இது என்ன? ஒரு பெண்ணை கட்டினா பரவாதா? ஒரு பெண்ணை கட்டி நடத்த போக கிடையாது. எத்தனை பெண்ணை கட்டி நடத்துவாய்வன்? ஒருக்கா கட்டினா போகிறாது இல்லையா? மத்தேயு 5:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பூர்வத்தார் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, வேசியா நடக்காத, விபச்சாரம் நடக்காத கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரை சொன்ன வார்த்தை இது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்ன வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஸ்திரீ ஒரு பெண்ணை, தன்னுடைய மனைவி அல்லாத வேற ஒரு பெண்ணை பாவ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தான், செத்தாயன், நரகத்து போவாயன். நரகத்தை பற்றி தெரியாது. அதுபோல தன்னுடைய சொந்த புருஷன், சொந்த கணவனை தவிர வேற ஒருத்தனை பாவ இச்சையோடு பார்த்தால் அது விபச்சாரம், நரக கொள்ளி என்று பொருள். பாவத்தை பற்றி தெரியாது. பாவத்தில் விளையாட்டு, பாவத்தில் உல்லாசம், பாவத்தில் சல்லாபம், பாவத்தில் கொண்டாட்டம், இதெல்லாம் தீர போகிறது. வெளிப்படுத்த விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார். எல்லாரும் கண்ணும் காணும். நான் பேச இல்லை, எல்லாரும் கண்ணும் காணும், நானும் காண்பேன். பரிசுத்தவான்கள் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டோட வலப்பக்கத்தில் நிறுத்தப்படுவார்கள், பாவிகள் எல்லாம் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுவார்கள். நியாயம் தீர்ந்த நரகத்தில் உள்ள பாவிகளை பரிசுத்தவான்கள் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவார். இதோ மேகங்களுடனே வருகிறார். எல்லாருடைய கண்களும் காணும், என்னுடைய கண்களும் காணும், உங்களுடைய கண்களும் காணும். அவரை குத்துறவர்கள், அடித்தவர்கள், இந்தித்தவர்கள், தூஷித்தவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், இப்படி பரியாசம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் காண்பார்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்தாரும் புலம்புவார்கள். புலம்பல் என்று அழுகையோட கடனம். அழுவார்கள், அலறுவார்கள், புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இது எனக்கு வேண்டாம், ஒருத்தனுக்கு ஒருத்தையும் வேண்டாம். வீணா நரத்து போகாத, வீணா செத்து நரத்து போகாத. பாவனிப்பா ஆடு, ரட்சிக்கப்படு. இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்கும்படியா வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரியும் பாத்திரமானது என்பதாக 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. பாவியை ரட்சிக்க வந்தார், உன்னை ரட்சிக்க வந்தார், எல்லாரும் ரட்சிக்க வந்தார். என்னை ரட்சிக்க வந்தார் இயேசு, என்னை ரட்சித்தார். உன்னை ரட்சிக்க வந்தவர் உன்னை ரட்சித்திருக்கிறாரா? ரட்சிக்க இடம் உண்டா? பாவ அறிக்கை உண்டா? ரட்சிக்கப்பட விருப்பம் உண்டா? பரிசுத்தப்படுத்தி பரலோகராஜ்யம் போன விருப்பம் உண்டா? உலகம், உலக டாம்பிகம், உலக உல்லாசம், உலக ஆசாபாசம், ஆடை அணிகரங்கள், ஒழுக்க உடனட உண்டாய்ப்பா. பிள்ளைகள் தான் சாதப்படி. இது பகுத்தறிவுள்ள நிலைமையா? இது வேசித்தர நிலைமை. இது வேசித்தன ஆவி பிடித்த நிலைமை, விபச்சார ஆவி பிடித்த நிலைமை. என்ன செய்ய முடியும்? யாரை திருத்த முடியும்? யாரை ரட்சிக்கப்பட சொல்ல முடியும்? யாருக்கு ரட்சிப்பு தேவை? யாரு பரலோகராஜ்யம் தேவை? உலகம் தேவை, உலக உல்லாசம் தேவை, உலகத்தில் ஐஸ்வர்யம் தேவை,
உலகத்தில் சொத்து சுதந்திரம், ஆஸ்தி ஐஸ்வர்யம், படிப்பு, பட்டம், உத்தியோகம், பதவி, இது தேவை. மோட்சம் தேவையா? மோட்சம் தேவையா? எத்தனை பேர் மோட்சம் தேவை? வீணா நரகத்துக்கு போகிறாய். பட்டமோ படிப்போ பதவியோ ஒன்று உன்னை கூட வராது. நீ ரட்சியப்பட்டு பரிசுத்த ஜீவிய ஜீவாய் ஆகில் அந்த பரிசுத்த ஜீவியம் உன்னோடு இருக்கும். அந்த ஜீவியம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும். பாவியாய் ஜீவிப்பாயாக நரகத்து தப்ப மாட்டாய், நியாயத்தை தப்ப மாட்டாய். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இவள் எல்லாவற்றையும் குறித்து விஸ்தார சமயம் போதாது. ஆகவே இவர்தான் தேவன், குமாரனாய தேவன் இவர்தான், பரிசுத்தாவியானவராகிய தேவன் இவர்தான். கர்த்தரே ஆவியானவர். ஆவியாக இருக்கிற கர்த்தர் என்பவர் 2 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரும் கூட. அவரே குமாரன். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தேவகுமாரன் அல்ல குமாரனாகிய தேவன் கொடுக்கப்பட்டார். அவரே நித்திய பிதாவாக இருக்கிறார், பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அவரே ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் கிரியைக்கு இடம் கொடுத்தா விடுதலை உண்டு. வேண்டாம் என்றால் ஒன்றும் இல்லை. ஒரு ரட்சிப்பு வேண்டாமா? உனக்காக அவர் பாடுபட்ட விருதான். ஆகவே ரட்சியப்படா எல்லாம் ரட்சியப்படுங்கள். பரிசுத்தாற்று போகிற பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரட்சியப்பட பரிசுத்தாவிக்காக காத்திரு ஜெபம் பண்ணுங்கள். ஒருவராக கிட்ட நரகத்துக்கு போகாதனுங்கள். எல்லாரும் பரலோகராஜ்யத்தை ஆயத்தப்படுங்கள். பாவாரிக்கையோடு கண்ணீரோடு பாவமன்னிப்பாக ரட்சிப்பாக பரிசுத்த ஜீவி அனுபவங்களுக்காக அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நோய்களை நீக்குகிறார், பிசாசுகளை திருத்துகிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை சில கஷ்டங்களோ நஷ்டங்களோ பிரயாசங்களோ வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் தாங்கி நம்ம அங்கு கொண்டு சேர்ப்பார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசித்து அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவெல்லாம் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் அளவெல்லாம் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடத்துகிறீர்களுக்காக ஸ்தோத்திரம் எத்துறோம். பிதாவே, இந்த மகா விசேஷமான கிறிஸ்மஸ் பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை நடப்பித்தான கிரியர்களுக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லது அவனுடைய திருவார்த்தைகளை கேட்ட யாவரும் நேர்காக இந்த உலகத்தில் வந்து என்று அறிந்து கொள்ளத்ததாக. நல்லதாவே நீர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்த நோக்கம் என்ன என்பதை சரியானபடி அறிந்து விசுவாசித்து தங்கள் பாவங்களை கண்ணீரோடு அரைக்க வேண்டி பாவமன்னிப்பை ரட்சிப்பை சொந்தமாக கொள்ளத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஒருவராவது இன்னும் மனம் திரும்பாவலும் ரட்சிக்கப்படாமலும் காணப்பட்டு நியாயத்தீர்ப்பேற்ற நிலையில் நரகத்தேற்ற நிலையை காணப்படாதபடி இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே, நல்ல பிதாவே, அப்பா பிதாவே, அதிசயங்களை செய்கிற எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், சமாதான பிறகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நீர் அடையாளுக்காக பிறந்த அன்புக்காக ஸ்தோத்திரம், தேவகுமாரனாக அல்லது குமாரனாகிய தேவனாக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நீர் அடையாளுக்காக பாடுபட்டதுக்காக ஸ்தோத்திரம், மரித்ததற்காக ஸ்தோத்திரம், அதிகமான நிந்தைகளையும் அவமானங்களை அனுபவித்து ஆண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம், மரித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நீர் பாடுபட்டு மரித்து மகிமை ரட்சிப்பு மீட்பு பரிசுத்த ஜீவிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அவைகளை உடைய ஜனங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு முற்றிலும் ஆவிக்கிறவளாக மாறுத்ததாக, முற்றிலும் பரலோராயத்தை ஏறியவளாக மாறுத்ததாக, நரகத்து நியாயத்திலும் நீங்களாக இந்த உலகத்திலே உம்முடைய சாட்சிகளாக வாழத்ததாக, உம்முடைய குடும்பத்தாராக, உம்முடைய வீட்டாராக, உம்முடைய சபையாராக வாழத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்ல பிதாவே, நீர் உடைய சபையை சேர்த்துக்கொள்ள ரகசியமாக வரும்போது உடைய ஜனங்கள் எல்லாரும் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு உம்மோடு கூட என்னென்றைக்கு ஆழம் பாக்கியத்தை சொந்தமாக கொள்ளத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, வல்லமையின் தேவனாகிய நீர் நல்ல பிதாவே, வல்லமையோடு கிரியை செய்து ஆத்மாவை விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, சொஸ்தமாக்கும்படியாக, குணமாக்கும்படியாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எல்லா குடும்பங்களும் தங்கிகளும் வாசமணிகளும் எப்பொழுதும் இடைவிடால் கூட இருந்தாலும் ஆசீர்வதித்தாலும் காத்தரலும்
மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் உள்ள பரவிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம் அனைவர் மேலும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக ஆமென். பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான மகிமையின் தேவன் பிறந்தாரே. மகிமையின் தேவன் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமான நம் தேவாதி தேவன் பிறந்தாரே. நம் தேவாதி தேவன் பிறந்தாரே. தேவகோபமதை போக்கிடவே தேவகோபமதை போக்கிடவே தேவகுமாரன் பிறந்தாரே. தேவகுமாரன் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே. சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒளியாம் இயேசு பிறந்தாரே. மெய் ஒளியாம் தேவன் இவர்தானே. மெய் ஒளியாம் தேவன் இவர்தானே. நம்மை பிரகாசிப்பிக்கும் மெய் தேவன் இவரே. நம்மை பிரகாசிப்பிக்கும் மெய் தேவன் இவரே. நம்மை காண்கிற தேவன் இவரே. நம்மை காண்கிற தேவன் இவரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே. நம் தேவனாம் கிறிஸ்து பிறந்தாரே.
நாமே மகா பெரியவர், நம் தாழ்வில் நம்மை நினைப்பவர், நம் தாழ்வில் நம்மை நினைப்பவர். தம்மாலே தாமே தம் தயவால், தம்மாலே தாமே தம் தயவால் நம் சாபம் நீக்க பிறந்தாரே, நம் சாபம் நீக்க பிறந்தாரே. பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தாரே. கவலை கண்ணீர் தீர்க்க கர்த்தர் பிறந்தனரே, களி கோர்ந்து மகிழ்வோம், நம் கர்த்தரை பாடி போற்றிடுவோம், நம் கர்த்தரை பாடி போற்றிடுவோம். கர்த்தர் கிருபையால் நிறைந்திடவே, கர்த்தர் கிருபையால் நிறைந்திடவே கர்த்தரின் பாதம் பணிந்திடுவோம், கர்த்தரின் பாதம் பணிந்திடுவோம். பெத்லகேம் ஊரதிலே மாட்டு தொழுவத்திலே தேவசுதன் பிறந்தாரே, நம் தேவ நாம் கிறிஸ்து பிறந்தார்.